இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கினால் இனி ஜிஎஸ்டியே கிடையாது. ஜீரோ வரி. லிஸ்டை நோட் பண்ணுங்க. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் நேற்று இரவு பல ஜிஎஸ்டி திருத்தங்களை மேற்கொண்டது. அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்கியதுடன் வரி விதிப்பு பிரிவுகளையும் முழுமையாக மாற்றியமைத்துள்ளது. செப்டம்பர் 22, 2025 முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். இந்த அறிவிப்பு மூலம் பல பொருட்கள் ஜீரோ ஜிஎஸ்டி வரிக்கு கீழ் வந்துள்ளன. அதாவது முன்பு 5% முதல் 12% வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பல வருட கோரிக்கையை பாஜக நிறைவேற்றியுள்ளது. அதிக வெப்பநிலையில் பதப்படுத்தப்பட்ட பால் இனி ஜிஎஸ்டி வரியிலிருந்து முழுமையாக விலக்கு பெறுகிறது. இது நாடு முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும். முன்பே பேக்கிங் செய்யப்பட்ட மற்றும் லேபிளிடப்பட்ட பன்னீர் இனி வரி விலக்குடன் கிடைக்கும். ஏற்கனவே சில்லறையாக விற்பனை செய்யப்படும் பன்னீர் வரி விலக்குடன் இருந்தது. ரொட்டி, சப்பாத்தி, பராத்தா, பரோட்டா உள்ளிட்ட அனைத்து இந்திய ரொட்டி வகைகளும் இனி ஜிஎஸ்டி வரி இல்லாமல் விற்பனை செய்யப்படும். இது இந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்கும். உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் இனி ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விலக்கு பெற்றுள்ளன. குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சைகள் மற்றும் அரிய மரபணு நோய்களுக்கான மருந்துகள் ஜிஎஸ்டி வரம்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. முன்பு 12% ஜிஎஸ்டி வரி செலுத்தப்பட்டது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் முக்கியமான மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் செலவுகள் குறையும். இது நடுத்தர குடும்பங்களுக்கு நிதிச்சுமையை குறைக்கும். பெரும்பாலான மருந்துகள் ஏற்கனவே மானியத்துடன் இறக்குமதி செய்யப்படுவதால் அரசின் வருவாயில் பெரிய தாக்கம் இருக்காது என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த வரி மாற்றங்கள் செப்டம்பர் 22, 2025 அன்று நடைமுறைக்கு வரும். இந்த கால அவகாசம் உற்பத்தியாளர்கள், சில்லறை வணிகர்கள் மற்றும் மருத்துவமனைகள் புதிய வரி விதிப்புக்கு ஏற்ப தங்கள் விலை நிர்ணயம் மற்றும் பில்லிங் முறைகளை மாற்றியமைக்க உதவும். அதே சமயம் பஞ்சு, கேஸ், பேண்டேஜ்கள், நோயறிதல் கருவிகள், வினைப்பொருட்கள், இரத்த குளுக்கோஸ் கண்காணிப்பு அமைப்பு போன்ற பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சாதனங்கள் மீதான ஜிஎஸ்டி 12%இலிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. பஞ்சு, காஸ், பேண்டேஜ்கள் மற்றும் ஒத்த பொருட்கள் மருந்து பொருட்களுடன் செறிவூட்டப்பட்டவை அல்லது மருத்துவ அறுவை சிகிச்சை, பல் மற்றும் கால்நடை நோக்கங்களுக்காக சில்லறை விற்பனைக்கு ஏற்ற வடிவங்களில் அல்லது பேக்கிங்கில் உள்ளவை 5% வரிக்கு உட்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.